வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான பிரெட் மஞ்சூரியன். மஞ்சூரியன்னாலே அது ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிபி தான். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு பிரெட்டை யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியா சாஸ் எல்லாம் சேர்த்து இந்த மஞ்சூரியன் செய்ய போறோம். இதை ஈவினிங் டைம் லைட் மீலாவும் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பிடைசர்ஸாகவும் சர்வ் பண்ணலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதோட ஓரங்களை ரிமூவ் பண்ணிட்டு கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிரெட் பீசஸை அப்படியே கூட ஃப்ரை பண்ணலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாம பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் திக்கா தான் இருக்கணும், அதிகமா தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் பிரெட் பீசஸை ஒன்று ஒன்றா இதில் டிப் பண்ணிட்டு ஆயிலில் போட்டுக்கலாம். எல்லா இடங்கள்லையும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவில் கோட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமா சாகி ஆகாம இருக்கும். இது ரொம்ப ஆயில் குடிக்காது. 2 சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. கிரேவி செய்ய கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பொடியா நறுக்கின 6 பல் பூண்டு, பொடியா நறுக்கின ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை சேர்த்து சாட்டை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே பொடியா நறுக்கின 2 பச்சை மிளகாயும் ஒரு கேப்சிகமும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கேப்சிகம் ரொம்ப குக் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா தான் சாப்பிட நல்லா இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாம கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்ப ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லா பீசஸ்லயும் கிரேவி கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா இதுல 1/2 கப் வெங்காயத்தாள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட டேஸ்டியான பிரெட் மஞ்சூரியன் ரெடி ஆயிருச்சு. இது நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா மட்டும் இல்ல, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்க்கு சைட் டிஷ்ஷாவும் எடுத்துக்கலாம். இந்த டேஸ்டியான பிரெட் மஞ்சூரியன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.